இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறி அறுவடையை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து விதைக்கு நாங்கள் விட்டுட்டோம். அடுத்த கத்திரிக்காய் நம்ம பறிச்சுக்கலாம். அந்த விதையை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என் தம்பி வீட்டில், என் சித்தி வீட்டிலலாம். இது வந்து தக்காளி நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. ஆக்சுவலாக இந்த தக்காளி செடி நான் வந்து காஞ்சி போன தக்காளி செடி மறுபடியும் வந்து உயிர் வந்து நிறையா காய் வச்சுருக்கு. இது நாங்கள் விதைக்கினே விட்டுட்டோம் இந்த கத்திரிக்காயை. அடுத்த செடியில் இருக்க கத்திரிக்காயை பாருங்கள், நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். நல்லா விளைஞ்ச கத்திரிக்காயை பார்த்து நிறையா பிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அதே கத்திரிக்காய் ரகம் தான். இதுலேயும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு பாருங்கள். எக்கச்சக்கமான பிஞ்சு வச்சுருக்கு. சாதாரணமாக சின்ன தொட்டியில் தான் ஃப்ரெண்ட் வச்சுருக்கோம் நாங்கள். ஆனால் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. அடுத்தது குடமிளகா 2 குடமிளகா கிடக்கு. அது இப்போ பறிக்க வேண்டாம், அது இன்னும் விளைச்சி வரணும். அப்புறம் இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி செவ்வந்தி செடின்னு வாங்கினேன். அது வந்து மொட்டு வச்சுருக்கு. இது அடுத்ததில் வெள்ளை கத்திரிக்காய். இந்த வெள்ளை கத்திரிக்காயிலையும் ஒரு காய் கிடக்குது. அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் வந்து நாங்கள் வந்து விதைக்கு விட்டுருக்கோம். அதாவது வீட்டில் இருக்க சொந்த பந்தங்கள் இந்த கத்திரிக்காய் விதைக்கு விட்டுருக்கோம். அடுத்தால வந்து மிளகாய் செடியில் இருக்க காயை அறுவடை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மிளகாய் பறிச்சிருக்கோன்ட்டு. இதுவே எங்களுக்கு சமையலுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தால வந்து இது ஒரு தக்காளி செடி. அடுத்து இது கற்பூரவள்ளி. இது பசலை. இது கோழிப்பூ செடி, நிறைய பூக்கள் பூத்துருக்கு. அடுத்த ரகத்தில் உள்ள கத்திரிக்காய். அது ஒரே காய் தான் காய்ச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு காய். இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை இந்த கத்திரிக்காய் செடியில். இதில் பறித்து எடுத்துக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தால இதுவும் தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் காஞ்சி போன நிலைமையில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நிறையா தக்காளி பிஞ்சு காய் எல்லாமே இருக்குது. இந்த முருங்கை இது வந்து ஒரு குச்சி தான் வச்சோம் வந்துட்டு. நிறையா தக்காளி கிடக்கு. அடுத்த ஒரு மிளகாய் செடி. அடுத்தால வந்து அடுத்த கத்திரிக்காய் அறுவடை படுத்திக்கலாம். இந்த ரகம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்களா, அதே இதில் ஒரு 2 கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். 2 தான் விளைஞ்சிருக்கு, மீதி எல்லாமே பிஞ்சு. இதுலேயும் நிறையா பிஞ்சு இருக்குது. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்த தக்காளி செடி தான். அடுத்தால வந்து அதுக்கடுத்து நான் போன வீடியோவில் வந்து கண்ணில் வந்து கூடு வச்சுருக்குன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இப்போ ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு. 3 முட்டை இருந்தது. அதில் வந்து ஒரு குஞ்சு மட்டும் பொரிச்சிருக்கு. அது நல்லா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மீதி 2 முட்டை இருக்குது. அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். நல்லா காமிக்கிறேன் இருங்க. க்யூட்டாக அழகாக இருக்கும், குட்டியோண்டு. இந்த அழகாக இருக்குல்ல. ஒரே குஞ்சு தாங்க பொரிச்சிருக்கு. இன்னும் 2 முட்டை இருக்குது.
நாங்கள் அதுக்கு இறலாம் வைப்போம். அது வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அது கூட்டுக்குள்ளேயே இருக்கும். இப்போ வந்து இற தேட போயிருக்கு தாய்க்குறி. அதனால தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது, இல்லைன்னா எடுக்க முடியாது. அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே. அடுத்து வந்து மஞ்சள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து இப்போ மஞ்சளில் வந்து ஒரு பூ வச்சுருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். ஒயிட்டாக இருக்குது, ஒயிட் கலரில் பூ இருக்குது. அப்புறம் ஒரு மிளகா அரைச்சது. இதில் ஒரே ஒரு மிளகா தான் அறுவடைக்கு இருக்குது, மீதி எல்லாமே பிஞ்சு. அடுத்த டைம் நிறையா பிஞ்சு வச்சிருக்கு. ஆனால் அறுவடைக்கு தயாராக இல்லை. இந்த ஒரே ஒரு மிளகா தான் பிஞ்சு ரெடியாக இருக்குது அறுவடைக்கு, மீதி எல்லாமே பிஞ்சு தான். அடுத்து வந்து ஒரு செவ்வந்தி செடி, டபுள் கலரு, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக. இது அடுத்த மிளகாங்க, அதை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த மிளகா அறுவடை பார்த்தாச்சு. அடுத்து என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். ரோஸ் செடி, வெத்தலை கொடி வச்சுருக்கோம். ரோஸ் செடியில் பூ ஆல்ரெடி நிறையா பூ பறிச்சாச்சு. இப்போ மறுபடியும் பூ வச்சுருக்கு, நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்களேன். அதுக்கு இப்போ ஒரு செடியை காமிக்கிறேன். மரம் மாதிரி அதில் போய் நிறைய மொட்டு வச்சுருக்கு. ஒரு ரோஸ் பூத்துருக்கு எல்லோ கலரில். அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ் செடி தான், மொட்டு வச்சுருக்கு. இப்போ தான் நிறைய பூத்து பறிச்சாச்சு. அதுக்கும் இதுவும் அடுத்த இதெல்லாம் 3 ரோஸ் செடி இப்போ தான் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது இப்போ தான் நல்லா தழுத்து வருது. இதுவும் நல்லா தழுத்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டு ரோஸ். அடுத்தது இதெல்லாம் பிச்சி செடி. அடுத்தது வந்து பாகக்காய் அறுவடை பார்த்துக்கலாம். மினி பாகல், ஒரு பிஞ்சு, இதை ஒரு காய் கிடக்கு. அதை அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னும் 2 காய் கிடக்கு, பிஞ்சு தான். அதுவும் பிஞ்சிலே இதெல்லாம் பறித்தா தான் நல்லா இருக்குது, இல்லைன்னா பழுத்தா அது வம்பாக போகுது. இது எங்கள் அத்தைக்கு வந்து சுகருக்காக இந்த 3 காய் 4 காய் இருக்கிறத வச்சு கட் பண்ணி போட்டு அவிச்சிட்டு, அடுத்தால் அதை தண்ணியை குடிச்சு, அடுத்தால் அவங்களுக்கு தேவையான மிளகா வத்தப்பொடியை போட்டு இது பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு இது போதுமானது. மற்றவங்களுக்குலாம் பத்தாது, அவங்களுக்கு தான் இது போதுமானது. இன்றைக்கி நம்ம காய்கறி மாடி தோட்டத்தை இவ்வளோ காய்கறி பறிச்சாச்சுங்க. இவ்வளோ காய்கறி பறிச்சுட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.